எழுந்திரு பாரதமே, எழுந்திரு எழுந்திரு பாரதமே, விழித்துக்கொள் விழித்துக்கொள் தாயகமே. மேடையில் இருக்க ஐயாவுக்கெல்லாம் நீங்க பாடுற பாட்டு கேட்கவே இல்லையா? அப்ப எப்படி பாடணும்? சத்தமா பாடணும். எழுந்திரு எழுந்திரு பாரதமே. கேட்டுச்சுங்களா? இன்னும் கேட்கலையாமா? எப்படி பாடணும்? எழுந்திரு எழுந்திரு பாரதமே, விழித்துக்கள் விழித்துக்கள் தாயகமே. நாளைய உலகின் நாயகனாக பாரத பெருமை பாருங்கும் ஓங்க. எழுந்திரு எழுந்திரு பாரதமே, விழித்துக்கள் விழித்துக்கள் தாயகமே. நேர்மை நம் வழி அதில் நடந்திடுவோம், நேர்மை நம் வழி அதில் நடந்திடுவோம். தூய்மை நம் வாழ்வில் கடைப்பிடிப்போம். இமயம் முதல் கன்னியாகுமரி வரை ஒரு தாய் மக்களாய் வாழ்ந்திடுவோம். எழுந்திரு எழுந்திரு பாரதமே, விழித்துக்கள் விழித்துக்கள் தாயகமே. சுவாமி விவேகானந்தர் உங்க மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கார். விவேகானந்தர் எப்போதும் இளைஞர்கள் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. ஏன்னா வருங்கால இந்தியா, வளமான இந்தியா, வலிமையான இந்தியா உங்க கையில தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம ஒவ்வொரு நாளும் அதற்கான முயற்சிகளை நாம செய்யணும். சுவாமி விவேகானந்தர் சொல்வார், டேக் அப் ஒன் ஐடியா. கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட்? டேக் அப் ஒன் ஐடியா, டேக் அப் ஒன் ஐடியா, live on that idea, dream of it, think of it, let your nervous body, muscles be full of that idea and leave other ideas alone. This is the secret of success. சீக்ரெட்டே மைக்கு போட்டு சொல்லியாச்சு. இப்போ எது சீக்ரெட்டா இருக்கணுமோ இப்போ மைக்கு போட்டு சொல்லியாச்சு. சீக்ரெட் என்னது? டேக் அப் ஒன் ஐடியா. என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை எடுத்துக்கணும். அந்த லட்சியத்தை அடையும் வரை தொடர்ந்து போராடணும். தொடர்ந்து போராடி இந்த லட்சியத்தில் நம்ம வாழ்க்கையில நிறைவு பெறும் வரை தொடர்ந்த முயற்சி இருக்கணும். எல்லாருக்கும் லட்சியம் எடுத்துக்குவோம், கொஞ்சம் போயிட்டே இருக்கும், ஏதாவது தடை வந்துட்டு அதை விட்டுட்டு அடுத்ததை எடுத்துக்குவோம். அப்படி இருக்கக்கூடாது. தொடர்ந்து முயற்சி இருந்தா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். சின்னதா ஒரு குட்டி கதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். யாரெல்லாம் மங்கி பார்க்கல? எல்லாரும் மங்கி பார்த்துருக்கீங்கல்ல? இந்த மங்கிகள்லாம் எல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, பகவான்கிட்ட போயிட்டு, பகவானே பகவானே, எல்லாரும் இந்த குழந்தைங்கள்லாம் ஸ்கூல்ல வந்து சேட்டை பண்ணாங்கன்னா, ஏன்டா குறைக்கு சேட்டை பண்றேன்னு சொல்லிட்டு எங்க பேர் சொல்லி திட்டுறாங்க. என்ன பண்றாங்க? எங்க ஸ்கூல்ல எல்லாம் குழந்தைங்க ஏதாவது எங்கேயாவது ஒரு ஸ்கூல்ல எவனாவது ஒருத்தன் சேட்டை பண்ணான்னா என்ன சொல்றாங்க? ஏன்டா குரங்கு சேட்டை பண்ணி சொல்லி எங்க பேர் சொல்லி திட்டுறாங்க. அதனால அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுவாமி, இதெல்லாம் நீங்க தான் சரி பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப பகவான் சொன்னாரு, சரி அப்படியா, நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா நானும் அதை சரி பண்ணிடுறேன். என்ன செய்யணும் சொல்லுங்க? நாளைக்கு ஏகாதசி. நாளைக்கு என்னது? ஏகாதசி. ஏகாதசி அன்னைக்கு என்ன செய்வோம்? நம்ம எல்லாரும் விரதம் இருப்போம். ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் விரதம் இருப்போம். விரதம்னா சாப்பிடாம இருக்கிறது மட்டும் கிடையாது. விரதம்னா
புலன்களை 5 புலன்களையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, 5 புலன்களையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு பேர் தான் விரதம் இருக்கிறது. நாளைக்கு எல்லாரும் நீங்க குரங்குகள் எல்லாரும் சேர்ந்து விரதம் இருங்க, ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருங்க, விரதம் இருங்க, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கிறேன் அப்படின்னா சரி, நாளையிலேருந்து நாங்க நாளைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் யாரும் சாப்பிட மாட்டோம், நீங்க சொன்னா சரிதான் அப்படி சொல்லிட்டாங்க. காலையில அடுத்த நாள் காலையில அந்த டீம் லீடர் குரங்குகளுக்கெல்லாம் தலைவர் கூப்பிட்டாரு, எல்லாரும் வாங்க உட்காருங்க, இன்றைக்கு காலையில 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் யாரும் சாப்பிடக்கூடாது. எல்லாரும் வந்து உட்காந்தாங்க, அமைதியா உட்காந்துருந்தாங்க. அமைதியா போயிட்டே இருந்தது. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. மெல்லமா ஒரு பெரிய குரங்கு இருந்துச்சு, இல்ல இன்னைக்கு பூரா வந்து விரதம் இருக்கிறோம், நேரம் ஆயிரும்ல, 6 மணிக்கு மேல போச்சுன்னா இருட்டாயிரும், பழங்கள்லாம் மரத்துல இருக்கு, இருட்டானா போய் பறிச்சு வர கஷ்டமா இருக்கும், ஒண்ணு செய்வோமா, பழங்கள்லாம் பறிச்சு கொண்டு வந்து வச்சுடுவோம், வச்சுட்டு கண்டினியூ பண்ணுவோம் விரதத்தை அப்படின்னு சொல்லுச்சு. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்புறம் எல்லா மற்ற குரங்குகள்லாம் சேர்ந்து இல்ல இல்ல எங்களுக்கு பசியா இருக்கு, பறிச்சு கொண்டு வந்து வச்சிருவோம். எல்லாரும் சொன்னாங்க சரி, பறிச்சுட்டு வந்து வைக்கணும், ஆனா என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. எல்லாரும் போனாங்க, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா, மாதுளை, என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ எல்லாத்தையும் பறிச்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. பெரிய மலையாட்டம் குவிஞ்சிருச்சு, அவ்வளோ பழங்கள் குவிஞ்சு வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒரு 2 மணி நேரம் போச்சு. குழந்தைகள்லாம் அப்படி உட்காந்துருக்கு, பழத்தை ஒரு கண்ணு பார்த்துட்டே இருக்கு, பழத்தை பார்க்கறது இங்க உட்காந்துருக்கு, இப்படியே போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒரு குரங்கு சொல்லுச்சு, இல்ல வாழைப்பழம்னா லேசா அப்படி தோலை உரிச்சுன்னு சாப்பிட்டுடுவோம், ஆனா இந்த மாதுளம் பழம்லாம் உரிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுச்சு. அதனால ஒண்ணு செய்வோம், எல்லா பழங்களையும் தோலெல்லாம் உரிச்சு கொட்டையெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ணணும், விரதம் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லுச்சு. அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் என்ன பண்ணாங்க, பழங்கள்லாம் எடுத்து உரிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. வச்சுட்டு கண்ணு மட்டும் உட்காந்து விரதம் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, கொஞ்ச நேரம் ஆன யூஸ்வலாக நம்ம வந்து பழங்களை உரிச்சு வச்சுட்டோம்னா ஈயெல்லாம் வந்து உட்காரோம். அப்புறம் பார்த்துச்சு, என்ன ஈயெல்லாம் வச்சுட்டு இருக்கு, இது வந்து நல்லது இல்லையே, உடம்புக்கு கேடு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ வந்து உட்காருங்க சொல்லுது, இல்ல இல்ல இதை எடுத்து என்ன பண்ணுவோம், வாய்க்குள்ள போட்டு வச்சுக்குவோம். என்ன பண்ணலாம், வாய்க்குள்ள போட்டு வச்சுக்குவோம், நான் சாப்பிடக்கூடாது, வாய்க்குள்ள போட்டு வச்சுட்டு நம்ம விரதம் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற. அப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க, வாய்க்குள்ள எடுத்து போட்டுக்கிட்டாங்க. வாய்க்குள்ள போட்டு அப்படியே இருக்குமா, என்ன ஆச்சு, உள்ள போயிடுச்சு. மொத்த ஃப்ரூட்ஸ் மலையும் எல்லாம் காலியா போயிடுச்சு. எங்க போச்சு விரதம், காணாம போச்சு. அதான் விவேகானந்தர் சொல்றாரு, டேக் அப் ஒன் ஐடியா. வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருக்கணும். குறிக்கோளுக்கு இடையில எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், அந்த குறிக்கோளை அடையும் வரை நம்முடைய வாழ்க்கை இந்த குறிக்கோளை அடையும் வரை தொடர்ந்து போராடி இருக்கணும். இத மாதிரி எத்தனையோ தடைகள் வரும். ஹனுமான் இலங்கைக்கு சீதா தேவியை தேடி போனார், எத்தனையோ தடைகள் வந்துச்சு, அத்தனை தடைகளையும் தாண்டி போனார். ஒரு போயிட்டே இருக்கிறார், திடீர்னு ஒரு மலை எழுந்து நிக்குது. அப்ப பாக்குறாரு, என்ன தடையா இருக்கு, மலை சொல்லுது, சுவாமி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு உதவி செய்யத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன சொல்றாரு, இல்ல இல்ல நான் சீதா தேவியை நோக்கி போறேன், அந்த காரியம் முடிய வரைக்கும் எனக்கு ஓய்வே கிடையாது அப்படி சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் 2 அரக்கிகள் வர்றாங்க, அவங்கள வந்து ஹனுமான்ஜிக்கு தடையா நிக்கிறாங்க, போக விடாம தடுக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் சமாளிச்சு போறாரு. இப்படி வாழ்க்கையில ஒரு லட்சியம் என்பது இருக்க வேண்டும், அந்த லட்சியத்தை அடையும் வரை தொடர்ந்து போராட வேண்டும். அதுதான் சுவாமி விவேகானந்தர் உங்க எல்லாருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய செய்தி. ஸோ பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை ஸ்ரீ சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தர் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணருடைய பூரணமான அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. நீதியரசர் திருவாளர் என் சேஷசாயி அவர்களை பற்றி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோயில் தந்த முத்து, பொருளாதாரத்தில் பட்டம், தந்தை வழியில் சட்டத்தை தேர்வெடுத்தார். சென்னை சட்டக்கல்லூரியில் தன்னுடைய சட்ட படிப்பை நிறைவு செய்தார். நிறைய சான்றோர்கள் அவரை மெருகேற்றினார். திருவாளர் சிதம்பர கிருஷ்ணன் அவர்கள், திருவாளர் பரமேஸ்வரன் அவர்கள் நமக்கு முன்னாடி வீற்றிருக்கின்றார் என்றால் பல சான்றோர்களும் அவரை மெருகேற்றினார்கள். கொள்கை லட்சியம் என்று இருந்த அவர் 2004 தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் சர்வீஸ் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படி பதவி உயர்வு, நிறைய கூடுதல் பதவி உயர்வு. 2018 பார்த்தீர்கள் என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் நீதி அரசராக பொறுப்பேற்றார். லார்ட் கிருஷ்ணா, லார்ட் ராமான்னு சொல்லுவோம் சார்,
அதுக்கப்புறம் உண்மையா நாங்கள் லார்ட் அப்படின்னு நம்பிக்கையோட பாரத நாடு நீதியரசர்கள் உங்களைத்தான் அழைக்கின்றது. நம்ம பாரத நாட்டுல ஒரு துளி நம்பிக்கை, நம்ம நீதி நேர்மை எல்லாம் இருக்கும்னா அது நீதித்துறை, அதுல ஒரு நம்பிக்கை வச்சுதான் சாமானியர்கள் பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி சாமானியர்களின் தேவைகளையும் வறுமைகளையும் இன்னல்களையும் புரிந்த ஒரு நீதியரசர் இன்று நம்முன் வந்திருக்கின்றார். பல வேலைகள், அந்த பல வேலைகளுக்கிடையே அவர் வருகை தந்திருக்கின்றார். அந்த மேதகு நீதியரசர் திருவாளர் என் சேஷசாயி ஐயா அவர்களை தலைமையுரையாற்ற அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இறைவனுக்கு பிறகு நீதியரசர்களை மட்டும்தான் லார்ட் என்று அழைப்போம் என்று என்னை அறிமுகப்படுத்திய சகோதரி தெரிவித்தார். எந்த அடிப்படையில் லார்டுன்னு எனக்கு தெரியல. சின்ன குழந்தைங்க இருக்கீங்க, நீங்க சொல்றது இப்போ சின்ன குழந்தை, இப்போ நிறைய ஸ்கூல் சார்ந்த ஒரு நிகழ்வு, ஆசிரியர்கள் இருப்பீங்க. 2 பசங்களுக்கு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவாங்க? என்னடா பண்ணுவ நீயும் அந்த தம்பியும் ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? பேசாம இருப்ப. சரி, உன் பிரச்சனை தீரல, உன் பக்கத்தில் உட்காந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கான், நீ என்ன பண்ணுவ? உன்னை இங்கே தான் இந்த சீட்டில் இந்த சேர் இதான் உன் சீட்டு, இதான் அவள் சீட்டுன்னு சொல்லிடுறாங்க. பேசாமல் இருக்கலாம், ஆனால் பக்கத்துலேயே இருக்காரு, நீ என்ன பண்ணுவ? சொல்லுப்பா. அப்பவும் அமைதியா இருப்ப. நீ என்ன பண்ணுவ? மிஸ் கிட்ட போயிடுவ. அப்போ முதல்ல நீ வாதி, நீ கோர்ட்டுக்கு போயிட்ட, என்ன நீ பேசாமையே இருப்ப. அப்படிதான் நாளைக்கு நம்ம பக்கத்து நாடு உன்னை தூண்டிக்கிட்டே இருந்தாச்சுன்னா நீ பேசாம இருந்துருவியா? அப்போ அவர் மிஸ்ஸு கிட்ட போற. இவ்வளவுதான் சார் பிரச்சனை. இந்த 2 சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு தீர்வு கிடைக்கல. கொஞ்சம் மூத்தவராக இருக்கக்கூடிய அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்கிட்ட போய், ஐயா இல்லை அம்மா இது மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, ஒரு தீர்வு காண்றீங்க. இது சின்ன குழந்தைங்களுக்கு சாத்தியம் இல்லைங்களா? ஆனா உள்ளபடியே சொல்ல போனா கழுத வயசான மூத்தவர்கள், அவங்களுக்கு தெரியாதுங்களா இந்த சொத்து எனக்கு சொந்தம் இல்லை? அவங்களுக்கு தெரியாதுங்களா இது எனக்கு உரிமை உள்ளது அல்லன்னு தெரியாதா? ஆக அவர்களுக்குள் பிரச்சனையை ஏற்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் அதை தீர்வுக்கு அவர்கள் பொறுப்பெடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தீர்வுக்கு வேறொரு எங்களை மாதிரி கொஞ்சம் பேரை உட்கார வச்சுட்டாங்க, அதுக்கோசரமாவது பிரச்சனையை கொண்டு வருவாங்க. இதுல எங்கெங்க லார்டு இருக்கு, எங்கெங்க காடு இருக்கு. அதனால நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. என்னை கேட்டால் வரும் ஏதாவது ஒரு, நான் என்ன நிறைய பெற்றோர்கள் இருக்கிறதுனால அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லுறேன். நாம் சில நேரம் நான் நினைத்து பார்த்தால் நாம் ஒரு பொறுப்பற்ற சமுதாயமாக மாறிவிட்டோமா அல்லது பொறுப்பற்ற சமுதாயமாகவே எப்பொழுதுமே இருந்திருக்கிறோமா என்ற ஒரு எண்ணமும் அச்சமும் மேலோங்குகிறது. தம்பி ரொம்ப ஆவேசமா பேசினார், அப்படியே நடித்தே காட்டினார் இந்தியாவை அப்படியே எழுந்துக்கணும்ட்டு. அவருக்கு பாவம் வீட்டில் விளையாட விட மாட்டேன்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு விளையாட்டை பற்றி பேசி பிள்ளைகளின் கனவுகளை நனவாக்குங்கள் அப்படின்ட்டு பெற்றோருக்கும் ஒரு கோரிக்கையை வச்சுட்டு போயிட்டாங்க. த ப்ராப்ளம் இஸ், நீங்க பேசுனீங்க தம்பி, நான் அதை ரொம்ப ரசிச்சேன். உன் பேர் என்னப்பா? நிறைய சிவாஜி கணேசன் மாதிரி அப்படியே பேசின, வானம் பொழிகிறது பூமி விளைகிறதுன்ட்டு. பட் இது பிரச்சனை அது அல்ல. இந்த ஒவ்வொரு கிருஷ்ண ஜெயந்திக்கும் இந்த தலைமுறையில் இந்த சிறுவன் சென்று விட்டான், அடுத்த தலைமுறைக்கு அடுத்த வருடம் வேறொரு சிறுவன் வரப்போகிறான்.
அவனும் இதே மாதிரி ஒரு பேச்சு போட்டியில் இதே மாதிரி ஒரு டாபிக்ல இதே மாதிரி ஒன்று பேச போறான். அவனுக்கும் வேற ஒரு நீதிபதியோ யாரோ வந்து ஒரு பரிசு கொடுப்பார்கள். விதை விதைத்தோமா, விதை விதைத்தோமா, அதுதான் முக்கியம். ஆக இது அத்தனை ஒரு வகையான ஒரு பாவத்தில் இருக்கிறோம். ஆனால் விதை விழுந்ததா, ஆழமாக விழுந்ததா, அது இல்லை. நீங்க பேசி முடியுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். யாரோ ஒரு ஆள் தான் பேச முடியும். யார் பேசுறாங்க? அதில் நீங்க பேசி முடிங்கிற கண்ணுங்களா? நான் கட்டாயப்படுத்தலை. ஏன்னா ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு கிளாஸ் பீரியட் வந்து 40 நிமிஷம் தான் வைப்பாங்க. ஏன்னா அதுக்கு மேலே அவங்களுக்கு பேஷன்ஸ் இருக்காது. நாம 1 மணி நேரம் கிளாஸ் நடத்திட்டு இருந்தோம்னாக்கா குழந்தைங்க பேசத்தான் செய்வாங்க. அது பிரச்சனை எங்ககிட்ட தான். இந்த பொறுப்பு என்னை பொறுத்தவரை இந்தியா, அது 2 சிறுவர்கள் பேசினார்கள், அந்த விஷயத்துக்கு நம்ம கை தட்டிட்டோம். நாளைய இந்தியாவை பற்றி கவலைப்பட்டால் நான் இன்றைய இந்தியாவை பற்றி கவலைப்படுகிறேன். நேற்றைய இந்தியாவை பற்றி சொன்னார், நாளைய இந்தியாவை பற்றி கவலைப்பட்டால் இன்றைய இந்தியாவை யார் பார்ப்பார்கள், யார் காப்பார்கள்? அதிகமா சொல்லலீங்க. நம்ம ரொம்ப சினிக்கலா இருக்க வேண்டாம். அந்த தம்பிக்கு ஒரு சின்ன கருத்து. ஏன்னா நிறைய பேர் அது மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நாம் நம்ம தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்ப்பவர்கள், இல்லை பட்டாசு, இல்லை அங்கே சிவகாசியில்